நான் காலேஜில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் நடந்தது. அப்போல்லாம் எனக்கு மோகன் வந்து வசனம் எழுதி கொடுப்பான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷன் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 25 காலேஜ் நான் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கேன். மோகன் வந்து பெஸ்ட் ரைட்டர் அவார்டு வாங்கியிருக்கான். பட் எங்கள் காலேஜ் கிடையாது மோகன். விவேகானந்தா காலேஜ் கிடையாது. அவன் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். பட் நான் என்ன பண்ணுவேன், விவேகானந்தா காலேஜ் பேரில் அந்த ஸ்டோரி டைலாக்ஸ் மோகன் அப்படின்னு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அது யார் மோகன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, யாராவது போய் அதை வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் அப்போ என்னாச்சு, ஒரு வாட்டி நாப்பார் சாதி, அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் சார், அதுக்கப்புறம் பான் நீலகண்டன், இவங்க 3 பேரும் லைலா காலேஜில் அவங்க ஜட்ஜஸாக வந்தாங்க. பாருங்கள் அப்போல்லாம் ஜட்ஜஸ் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் காலேஜ். ஜெயின்ஸ் 3 பேரும். அவங்க ட்ராமா பார்த்துட்டு ஜெயகாந்தன் சொன்னார், இது டெஃபரெண்ட்டாக இந்த பையன் எழுதினதில்லை, இது ஸ்கூல் காலேஜில் எழுதின மாதிரி தெரியல, இது ப்ரொஃபவுண்ட் ரைட்டிங்காக இருக்குது, அது யாருன்னு விசாரிங்க. அதாவது போய் அந்த மார்க் போட போகிறாங்க, ஃபைனலாக யார் ப்ரைஸ் வாங்குறதுன்னு சொல்ல போகிறாங்க. அப்போது தேவர் டிஸ்கஸிங். அப்புறம் நான் போய் சொன்னேன், இல்லை சார் எங்கள் காலேஜில் தான் ஒரு பையன் எழுதினா மோகன், யூ பிரிங் மோகன் அப்படின்னு. ஏன் வரல அவர் காம்படிஷனுக்கு, ஏன் வரல அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் 4th இயர் படிச்சுட்டு இருக்காரு, அவர்கிட்டே நான் ஸ்கிரிப்ட் எழுதி வாங்கினேன், பட் அவரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பெஸ்ட் ரைட்டர் கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர் ஜெயகாந்தன். பெஸ்ட் ஆக்டர் மாத்திரம் எனக்கு கொடுத்தாரு.